வணக்கம், வெல்கம் டு அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. டெட் தேர்வு எழுதிய ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, பல நாட்களாக ஆசிரியர்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. என்ன மாதிரி கோரிக்கைனா, இந்த தகுதி மதிப்பெண் 82 பார்த்தோன்னா 75 மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கைகள் பார்த்தோன்னா தொடர்ச்சியாக எழுந்த மட்டும் இருந்துச்சு. சார், எதன் அடிப்படையில் சார் இவங்க இந்த கோரிக்கையை முன் வச்சாங்க பார்த்தோன்னா நமக்கு அருகில் இருக்க தெலுங்கானா, ஆந்திரா, ஹரியானா, பீகார், ஒடிசா இந்த மாநிலங்கள்லாம் பார்த்தோன்னா தகுதி மதிப்பெண், அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சி அந்த கேண்டிடேட் நபர்களுக்கு பார்த்தோன்னா 75 மதிப்பெண்களும், எஸ்டி பார்த்தோன்னா ஒரு 60 மதிப்பெண்களும் பார்த்தோன்னா தகுதி மதிப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சார், முதல்ல இந்த தேர்வு ஏன் சார் வச்சாங்க அப்படின்னும் போது, கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆசிரியரும் பார்த்தோன்னா இந்த டெட் தேர்வு கட்டாயம் அப்படின்ற அடிப்படையில் தான் 2012 முதல் பார்த்தோன்னா இந்த டெட் தேர்வுகள் பார்த்தோன்னா நடந்து வருது. இந்த தேர்வுகளில் கடைசியாக, அதாவது 2025 நவம்பர் 15 மற்றும் 16 தேதிகளில் பார்த்தோன்னா நமக்கு தேர்வுகள் நடந்துச்சு. ஏன்னா டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கான தேர்வுகள் நடந்துச்சு. இதை மதிப்பெண், அதாவது தகுதி மதிப்பெண்ணானது 82லிருந்து 75 குறைக்கணும்னு சொல்லிட்டு ஆசிரியர்களும் ஆசிரியர் சங்கங்களும் பார்த்தோன்னா தொடர்ந்து அரசுக்கும் டிஆர்பி போர்டுக்கும் பார்த்தோன்னா அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ண போகிறாங்கன்னா, விரைவில் அரசாணை பார்த்தோன்னா வெளியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை செய்தி பார்த்தோன்னா வந்திருக்கு. இந்த பத்திரிகை செய்தி, இது பத்திரிகை செய்தி தான். பத்திரிகை செய்தியில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, 2025 தேதிகளிலிருந்து, அதாவது 2025ஆம் ஆண்டு நடந்த தேர்வுகளிலிருந்தே பார்த்தோன்னா இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. இது பார்த்தோன்னா பத்திரிகை செய்தி தான். ஆனால் மாணவர்கள் எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா, கடந்த இதுக்கு முன்னாடி நடந்த டெட் தேர்வுகளில் பார்த்தோன்னா ஆசிரியர்கள் 81 கேள்விகள் போட்டு பார்த்தோன்னா தோல்வி நிலையை பார்த்தோன்னா பெற்றிருக்காங்க. அவங்களோட கோரிக்கையாகவும் என்ன தான் இருக்குன்னு பார்க்கும்போது, சார் நாங்களும் இந்த தேர்வு எழுதி தான் சார் இருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த தேர்வை விட அந்த தேர்வுகள்லாம் கடினமான தேர்வுகள் தான் சார். இது ஒரு தகுதி தேர்வு தானே சார், இது ஒரு நியமன தேர்வு ஒன்றும் இல்லை சார். அதனால் நீங்கள் மதிப்பெண் குறைங்க, அது ஒரு நல்ல விஷயம், வரவேற்கத்தக்கது. ஆனால் இந்த விஷயம் நீங்கள் செய்யும்போது எங்களையும் கருத்தில் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல மாணவர்கள் பார்த்தோன்னா மீண்டும் அரசுக்கு இந்த செய்தி பார்த்துட்டு மீண்டும் அரசுக்கு பார்த்தோன்னா கோரிக்கை வைக்கிறதாகவும், ஒரு சில நபர்கள் பார்த்தோன்னா இதை எதிர்த்து வழக்கு தொடுக்கிறதாகவும் சொல்லிட்டு பார்த்தோன்னா பல விஷயங்கள் பார்த்தோன்னா மாணவர்கள் காலிலிருந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு இருக்கீங்க. இது ஒரு பத்திரிகை செய்தி தான். இன்னும் பார்த்தோன்னா அரசாணை பார்த்தோன்னா வெளியிடலை. அதனால் மாணவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நமக்கும் பார்த்தோன்னா எப்படியும் பார்த்தோன்னா அரசு இந்த விஷயத்தை செயல்படுத்தணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா எல்லாரையும் கருத்தில் கொண்டு தான் செயல்படுத்துவாங்க. அதன் அடிப்படையில் இதற்கு முன்னாடி தேர்வு எழுதிய மாணவர்களும் பார்த்தோன்னா மதிப்பெண்ண அந்த 75 ஆக்கி பார்த்தோன்னா அரசாணை வெளியிடப்படும். அது மட்டும் இல்லாமல் டிஆர்பி போர்டிலிருந்து ஒரு தகவல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த டெட் பேப்பர் 1ல் ஏறத்தாழ ஒரு 68,000 பேரும், டெட் பேப்பர் 2ல் பார்த்தோன்னா 66,000 பேரும் பார்த்தோன்னா ஏறத்தாழ மொத்தமாக சேர்த்து ஒரு 1,30,000 ஆசிரியர்கள் பார்த்தோன்னா பணிக்காக காத்திருக்கிறன்றனர் அப்படி பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. அப்போ 1,30,000 ஆசிரியத்துக்கு பார்த்தோன்னா பணிக்கு பார்த்தோன்னா தயாராகிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் அடிப்படையில் நமக்கு விரைவில் பார்த்தோன்னா அடுத்தடுத்த நியமன தேர்வுகளான எஸ்ஜிடி, டிஆர்பி, யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி தேர்வுகள் பார்த்தோன்னா நடைபெறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக பார்த்தோன்னா இந்த 75க்கு மதிப்பெண் மேலே போட்டவங்க அடுத்த நியமன தேர்வுக்கு பார்த்தோன்னா தயாராக ஆரம்பிங்க. 75 மதிப்பெண்ணுக்கு கீழே போட்ட நபர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், திருப்பி என்ன பார்த்தோன்னா சொல்லிட்டாங்க. டெட் தேர்வுகள் எப்போ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு தேர்வு பார்த்தோன்னா ஜூலை மாதமும், இன்னொரு தேர்வு பார்த்தோன்னா டிசம்பர் மாதம் பார்த்தோன்னா நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த தேர்வுக்கு தயாராகிற வழியை நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் மூவ் பண்ணும்போது உங்கள் வெற்றி வாய்ப்பும் அதாவது வரும் ஆண்டுகளில் நடக்கக்கூடிய நியமன தேர்வுகளில் பார்த்தோன்னா வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளும் பார்த்தோன்னா நிறையா இருக்கும். அதனால் வாய்ப்பு உள்ள போதே தூற்றிக்கணும். அதனால் கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கங்க. இது இன்னும் காரணம் சொல்லி வாய்ப்புகளை தட்டி கழிக்காதீங்க. என்றும் கிடைக்கிற நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கங்க. அதுவே உங்களுக்கு வெற்றிக்கான வழிகோலாக இருக்கும். தேங்க்யூ.